இது உள்ள என்னமோ ஊத்துறேன் என்ன பொங்குதுன்னு பாக்குறீங்களா? இதுதான் தசகாவியா. தசகாவியா எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் தசகாவியா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை கிடைக்கக்கூடிய 10 இலைகளை கொண்டு ரெடி பண்றது தான் இந்த தசகாவியா. தசகாவியாவை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பஞ்சகவ்யா ரெடி பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு 15 நாளைக்கு அப்புறமா இந்த 10 இலைகளை நம்ம கோமியத்தில் ஊற வச்சிருப்போம். அதை எடுத்து இந்த பஞ்சகவ்யாவில் ஊற்றி ஒரு 45 நாள் ஃபெர்மெண்டேஷன் பண்ணுனா நமக்கு தசகாவியா ரெடி ஆகிடும். ஃபர்ஸ்ட் நம்ம பஞ்சகவ்யா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பஞ்சகவ்யா ரெடி பண்ண நமக்கு தேவையான பொருட்கள் கேட்டிங்கன்னா, நாட்டு மாட்டு சாணம், பால், தயிர், நெய், கோமியம், இது கூட வாழைப்பழம், இளநீர், தண்ணி, வெல்லம். இது நமக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட்டு நாம் நாட்டு மாட்டு சாணத்தையும் சுத்தமான நெய்யும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு எடுத்ததை ஒரு ட்ரம்மில் போட்டுட்டு ஒரு 3 நாள் அதில் கொசுவோ ஈயோ அதில் உட்காராத மாதிரி ஒரு துணியை வச்சு சுற்றி கட்டி வச்சிடணும். அதுக்கடுத்து 3ஆவது நாள் நம்ம என்ன பண்ணணும்னா, இருக்கிற பால், தயிர், கோமியம், இளநீர் தண்ணி, வாழைப்பழம், வெல்லம், தண்ணி, இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தை கூட ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம தொடர்ந்து ஒரு 10 நாள் நம்ம கலக்கி விட்டுட்டு வந்தோம்னா, அதே நேரத்தில் நாம் இந்த 10 இலைகளை கலெக்ட் பண்ணணும். இந்த 10 இலைகளை எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆடு மாடு சாப்பிடாத இலைகளாகவும், ஒடிச்சா பால் வரக்கூடிய இலைகளாகவும், கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிற இலைகளையும், கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கிற இலைகளையும் நம்ம எடுத்துக்கணும். இது போல் ஒரு 10 இலைகளை எடுத்து நாம் கோமியத்தில் ஊற வைக்கணும். இப்போ அது எப்படி ஊற வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, 1 லிட்டர் கோமியத்துக்கு 1 கிலோ இலையை போட்டு நம்ம ஊற வைக்கணும். இதை நம்ம ஒரு 10 நாளைக்கு கோமியத்தில் போட்டு ஊற வைக்கணும். இப்போ நம்ம பஞ்சகவ்யா ரெடி பண்ணிட்டோம்னா அதில் ஒரு 15 நாளைக்கு அப்புறமா நம்ம ஊற வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பஞ்சகவ்யா ரெடி பண்ணியிருக்கோம்னா ஒரு 7 நாள் ஆகும் பொழுது நாம் இந்த இலைகளை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். கலெக்ட் பண்ணி கோமியத்தில் ஊற வைக்கணும். நம்ம ஒரு 10லேருந்து 15 நாள் கோமியத்தில் ஊற வச்சுருக்கணும். நம்ம ஆல்ரெடி நம்ம பஞ்சகவ்யா ரெடி பண்ணது ஒரு 20 நாள்கிட்ட வரும் பொழுது நாம் இப்போ ஊற வச்ச இலைகளை நல்லா வடிகட்டிட்டு அதை நாம் பஞ்சகவ்யாவில் ஊற்றினோம்னா அது நல்லா நொதிச்சு வரும். ஏன்னா இது இத்தனை நாளாக ஊறி இருந்துச்சுல்ல, அது மேலே நல்லா பொங்கி வரும். நொதிச்சு வந்தது அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தினமும் நம்ம காலையிலேயும் மாலையும் நம்ம கலக்கி விட்டுட்டே வரணும். நமக்கு தசகாவியா ரெடி ஆகிடுச்சா எப்படின்னு பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, அந்த தசகாவியாவோட கலர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக மஞ்சளும் பச்சையும் சேர்ந்த மாதிரி அதோட கலர் வரும். அப்படி இருந்தாலே நமக்கு இந்த தசகாவியா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த தசகாவியாவை நம்ம எதுக்கு பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம். அப்புறமா நம்ம விதைகள் வச்சுருந்தோன்னா விதை நேர்த்தி பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம். இதை எல்லா விதமான பயிர்களுக்கும் தெளிக்கலாம். நம்மள்ட்ட தோட்டக்கலை பயிர்கள் இருந்தாலும் சரி, விவசாய பயிர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த தசகாவியா பாய்சன் கிடையாது, பூச்சிகளை கொல்லாது. இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, பூச்சியை விரட்டி விடும். இந்த தசகாவியா இம்யூனிட்டி பூஸ்டராக தான் செயல்படும். இப்போ செடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து விடும். பூச்சிகளில் தாக்கப்பட்டுச்சுன்னா அதிலிருந்து எப்படி அதை சீக்கிரமாக குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் இந்த தசகாவியாவை நம்ம பயன்படுத்தலாம். நாம் இந்த தசகாவியாவை வயலில் எப்போ தெளிக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலையில் 6லேருந்து 10 மணிக்குள்ளே, அதே போல் மாலையில் ஒரு 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நம்ம தெளிக்கலாம். நம்ம தெளிக்கிறது பார்த்திங்கன்னா, செடியில் இலையில் ஒரு 4 மணி நேரம் அப்படி இருக்கிற மாதிரி நம்ம தெளித்தோம்னா செடி நல்லா வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது போல் ஆர்கானிக் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட பஞ்சகவ்யா தசகவ்யாவும் 100 லிட்டர் ரெடியாக இருக்குது. வேணுன்றவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம்.